வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ராஜாவின் இன்ப நிலவே எபிசோட் 23. வாங்க கதைக்குள்ள போகலாம். திலீபனின் போனில் சுரேஷின் எண் மின்னியது. பார்வதியின் சாயம் வெளுத்து விட்டது என்ற சந்தோஷத்தில், சொல்லு சுரேஷ், பார்வதி மாட்டினாளா? வீடியோ தெளிவா இருக்கா என்று சிரித்தபடியே கேட்டான் திலீபன். ஆனால் மறுமுனையில் பேசியது சுரேஷ் அல்ல, ஒரு பெண் குரல் பதற்றத்துடன் பேசியது. ஹலோ சார், நீங்க சுரேஷோட ஃப்ரெண்டா? நாங்க சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். சுரேஷ் சார் பெரிய கார் ஆக்சிடென்ட்ல ஆகி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஐசியூல அட்மிட் ஆயிருக்காரு. அவரோட போன்ல கடைசியா உங்க நம்பரு தான் கால் போயிருக்கு. அதான் உங்களை கூப்பிட்டோம். உடனே வாங்க சார். அந்த வார்த்தைகள் திலீபனின் தலையில் இடி போல இறங்கின. என்னது, ஆக்சிடென்டா? திலீபனின் குரல் உறைந்து போனது. அதிர்ச்சியில் அவனது கைகள் ஸ்டியரிங் வீலை இறுக்கமாக பற்றியதில் நரம்புகள் புடைத்தன. பக்கத்தில் அமர்ந்திருந்த சௌமியா திலீபனின் முகம் மாற்றத்தை கண்டு பதறி போனாள். திலீப், என்ன ஆச்சு? யாரு போன்ல? சுரேஷுக்கு என்ன ஆச்சு என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். சௌமி, சுரேஷ்க்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம், ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கணும் என்று திலீபன் அதிர்ச்சியுடன் கூற, சௌமியா தன் வாயை மூடிக்கொண்டு அடடே, சுரேஷுக்கா? நம்மளை காப்பாத்த போய் அவருக்கு இப்படி ஆயிடுச்சே. வாங்க திலீப், முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம் என்று கண்ணீர் மல்க கூறினாள். மருத்துவமனையின் ஐசியூ அறைக்கு வெளியே திலீபனும் சௌமியாவும் பதற்றத்துடன் காத்து கொண்டிருந்தனர். திலீபனுக்கு கண்கள் கலங்கின. சௌமி, சுரேஷ் எனக்கு வெறும் எம்ப்ளாய் மட்டும் இல்லடி, என் உயிர் நண்பன். ஆபீஸ்ல எல்லாரும் என்னை எம்டின்னு தூரமா வச்சிருந்தப்போ என் கூட உண்மையான நண்பனா இருந்தவன் அவன் மட்டும்தான். எனக்காகவும் உனக்காகவும் தான் அவன் அந்த பார்வதிய மடக்க போனான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுடி என்று திலீபன் சௌமியாவின் தோளில் சாய்ந்து கலங்கினான். சௌமியா அவனது கைகளை இறுக்கமாக பற்றி, திலீப், தைரியமா இருங்க, சுரேஷ்க்கு எதுவும் ஆகாது, உண்மை நம் பக்கம் இருக்கு என்று ஆறுதல் கூறினாள். சிறிது நேரத்திற்கு பின் டாக்டர் வெளியே வந்து, அவருக்கு ஆபத்து கட்டம் தாண்டிடுச்சு, மயக்கம் தெளிஞ்சிடுச்சு, போய் பார்க்கலாம் என்று கூறினார். இருவரும் வேகமாக உள்ளே ஓடினர். தலையிலும் கையிலும் கட்டு போட்டு குளுக்கோஸ் ஏற்றி கொண்டிருந்த சுரேஷ் மெல்ல கண் விழித்தான். திலீபனை கண்டதும் அவனது கண்கள் கலங்கின. மச்சான் திலீப் என்ற சுரேஷ் தழுதழுத்த குரலில் கூப்பிட, திலீபன் ஓடி வந்து அவனது கையை பிடித்து கொண்டான். மச்சான், என்னடா ஆச்சு? எப்படின்னா ஆக்சிடென்ட் ஆச்சு என்று திலீபன் பதற்றத்தோடு கேட்டான். சுரேஷ் மெல்ல பேச தொடங்கினான். மச்சான், பார்வதி பேசின எல்லா ஆதாரத்தையும் என் போன்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு சந்தோஷமா காரை எடுத்துட்டு வந்தேன்டா. ஆனா கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய லாரி என் கார்ல வேணும்னே வந்து மோதிடுச்சுடா. நல்ல வேலை சுத்தி இருக்கிற மக்கள் ஓடி வந்துட்டாங்க. நான் மயக்கம் அடைறதுக்கு முன்னாடி பார்த்தேன், அந்த பார்வதி தூரத்துல காரை நிறுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அவதான் லாரிய வச்சு என்னை கொலை பண்ண பார்த்திருக்கா மச்சான். என்னது, கொலையா? திலீபனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. ஆமா மச்சான், ஆனா மக்கள் கூட்டம் சேரவும் அவளால என் போனை எடுக்க முடியாம போயிடுச்சு மச்சான். அந்த போன்ல எல்லா ஆதாரமும் இருக்கு. என் காரோட டெஸ்ட்போர்ட்ல தான் போன் இருக்கு. உடனே அந்த ஆதாரத்தை எடுத்து அப்பா கிட்டையும் போலீஸ்கிட்டையும் காட்டுடா. அவளை சும்மா விடாத என்று சுரேஷ் ஆவேசமாக கூறினான். சுரேஷின் பேச்சை கேட்டு அவனது காரில் இருந்து மீட்கப்பட்டு மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த போனை திலீபன் எடுத்தான். லாக் திறந்து கேலரியில் ரெக்கார்டிங்கையும் பார்த்தான். ஆனால் அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த போனில் இருந்த அனைத்து வீடியோக்களும் ஆடியோக்களும் முற்றிலும் அழிக்கப்பட்டிருந்தன. மச்சான், ஒண்ணுமே இல்லடா, எல்லாமே டெலீட் ஆயிருக்கு என்று திலீபன் அதிர்ச்சியோடு கூற, சுரேஷ் உறைந்து போனான். என்னது, சாத்தியமே இல்லையே, நான் தெளிவா ரெக்கார்ட் பண்ணனே என்று அலறினான். அதே நேரம் தன் வீட்டின் மாடியில் நின்று கொண்டிருந்து மது கோப்பையை கையில் ஏந்தியபடி பார்வதி சிரித்து கொண்டிருந்தாள். அன்று நடந்தது அவள் மனக்கண் முன் வந்தது. சுரேஷின் கார் விபத்துக்குள்ளானதும் சுற்றிலும் மக்கள் கூடிய அந்த பதற்றமான சூழ்நிலையில் பார்வதி கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டாள். அடிபட்டு மயங்கி கிடந்த சுரேஷை காப்பாற்றுவது போல நாடகமாடி மக்கள் கூட்டத்தோடு கூட்டமாக ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுவது போல உள்ளே நுழைந்தவள், ஐயோ, என் கூட வேலை செய்யற பையன் என்று அழுவது போல நடித்து ஆம்புலன்ஸில் ஏறும் சாக்கில் சுரேஷின் போனை நைசாக தன் கைக்கு மாற்றினாள். ஆம்புலன்ஸ் புறப்படுவதற்குள் நொடி பொழுதில் அந்த போனின் லாக் திறந்து
சுரேஷ் பார்வதியிடம் வீடியோவை காட்டிய போதே பாஸ்வேர்டை அவள் குறித்திருந்தாள். அனைத்து வீடியோ ஆதாரங்களையும் முழுமையாக அழித்துவிட்டு போனை மீண்டும் சுரேஷின் பாக்கெட்டிலேயே போட்டுவிட்டாள். ஹஹா என்று உறக்க சிரித்தாள் பார்வதி. டே சுரேஷ், என்னை வச்சு பிளாக்மெயில் பண்ண பத்தியா? இந்த பார்வதியை மாட்டிவிட உன்னால முடியுமாடா? உன்னையும் ஹாஸ்பிட்டல்ல தள்ளியாச்சு, அந்த ஆதாரத்தையும் அழிச்சாச்சு. இனி எந்த கொம்பனாலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது. திலீப், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். மதில் சுவரில் கை வைத்து தன் வெற்றியை கொண்டாடினாள் பார்வதி. மருத்துவமனையில் ஆதாரம் அழிந்துவிட்டதை அறிந்த திலீபனுக்கு கோபம் தலைக்கேறியது. அவனது கை நரம்புகள் வெடித்தன. மேஜை மேல் இருந்த வாட்டர் பாட்டிலை ஓங்கி நசுக்கினான். ராட்சசி, கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாளா? இவளை சும்மா விடவே மாட்டேன். இப்பவே போய் அவ கழுத்தை பிடிச்சு உண்மை வரவழைக்கிறேன் என்று திலீபன் ஆவேசமாக கிளம்பினான். சௌமியா வேகமாக வந்து அவனது கரங்களை பற்றி தடுத்தாள். திலீப், தயவு செஞ்சு அமைதியா இருங்க. அவளுக்கு இப்போ பெரிய பலமே உங்க கோபம்தான். நீங்க கோபத்துல போய் ஏதாச்சும் பண்ணா அவ உங்க அப்பா கிட்டையும் போலீஸ்கிட்டையும் வேற மாதிரி நாடகம் ஆடி உங்களையே தப்பாக்கிடுவா. நம்ம கிட்ட இப்போ ஆதாரம் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்று கண்ணீருடன் திலீபனை சமாதானப்படுத்தினாள். அப்போ இந்த அநியாயத்தை அப்படியே விட சொல்றியா சௌமி? சுரேஷை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கா? ஆஃபீஸ் பிஸ்னஸ் லாஸ் ஆனது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அந்த ப்ராஜெக்ட் போனா போகுது. இவ பண்ணின கொலை பாதுகாத்துக்கு உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்று திலீபன் சீறினான். அப்போது திலீபன் போன் மீண்டும் அடித்தது. ஆஃபீஸ் மேனேஜர் சர்மா பேசினார். சார், ரொம்ப அவசரம் சார். அன்னைக்கு பார்வதி மேடத்தால மிஸ் ஆன அந்த 100 கோடி ரூபாய் பிஸ்னஸ் கிளைண்ட் ப்ராஜெக்ட் ஃபைலை இன்னைக்கு ஈவினிங்குள்ள சப்மிட் பண்ணியாகணும்னு கிளைண்ட் அல்டிமேட்டம் கொடுத்துருக்காங்க சார். இதை இன்னைக்கு சப்மிட் பண்ணலன்னா கம்பெனிக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஆயிடும் சார் என்றார். திலீபன் யோசித்தான். சரி சர்மா, நான் பார்த்துக்கிறேன் என்று போனை வைத்தான். சௌமியாவை பார்த்து, சௌமி, நீ உடனே ஆஃபீஸ் போ. அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை ரெடி பண்ணி கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு சப்மிட் பண்ணு. இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனியோட உயிர் நாடி, அது போயிடக்கூடாது. நான் சுரேஷோட ஆக்சிடென்ட் கேஸை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன் என்றான். சௌமியா தலையசைத்து, சரி திலீப், நீங்கள் பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க என்றாள். பிறகு சௌமியா தன் தோழி சுவாதிக்கு ஃபோன் செய்தாள். சுவாதி, உடனே சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாடி, சுரேஷுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்று நடந்தவற்றை சுருக்கமாக கூறினாள். சுவாதி அலறி அடித்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வந்தாள். சுவாதி மருத்துவமனைக்கு வந்ததும் சுரேஷின் நிலையை கண்டு கண்ணீர் விட்டாள். சௌமியா அவளிடம், சுவாதி, சுரேஷ் நல்லா பார்த்துக்கோ. திலீப் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. நான் ஆஃபீஸ் போயிட்டு ப்ராஜெக்ட் வேலையை முடிச்சுட்டு உடனே வரேன் என்று கூறிவிட்டு ஆஃபீஸ் புறப்பட்டு சென்றாள். அறையில் சுரேஷும் சுவாதியும் மட்டுமே இருந்தனர். சுவாதி சுரேஷுக்கு அருகில் அமர்ந்து அவனது கட்டப்பட்ட கரங்களை மெல்ல தன் கைகளில் ஏந்தினாள். அவளது கண்ணீர் சுரேஷின் கைகளில் விழுந்தது. ஏன் சுரேஷ், உங்களுக்கு அறிவு இருக்கா? எதுக்காக இவ்வளவு பெரிய ஆபத்துல போய் தலையை கொடுத்தீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் எப்படி வாழ்வேன் என்று விம்மி விம்மி அழுதாள் சுவாதி. சுரேஷ் வலியை பொறுத்து கொண்டு மென்மையான புன்னகைத்தான். சுவாதி, என் உயிருக்கு ஏதாவது ஆச்சுனாலும் பரவாயில்லடி. ஆனா திலீப் சாரையும் சௌமியா மேடத்தையும் பிரிக்க அந்த பார்வையை நினைச்சதை என்னால வேடிக்கை பார்க்க முடியல. அப்புறம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ அழுவேன்னு எனக்கு தெரியும்டி என்று உருக்கமாக கூறினான். லூசு மாதிரி பேசாதீங்க சுரேஷ் என்று அவனது மார்பில் லேசாக அடித்தாள் சுவாதி. இனிமே என் பேச்சு கேட்காம இப்படி எந்த ஆபத்திலும் இறங்கக்கூடாது, புரியுதா என்று உரிமையோடு மிரட்டினாள். சுரேஷ் அவளது கண்ணீரை துடைத்து, சரி தாயே, இனி உன் பேச்சை தட்ட மாட்டேன். ஆனா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, ஒரு முத்தம் கொடுத்தா வலியெல்லாம் போயிடும் என்று செல்லமாக கேட்க சுவாதி நாணத்துடன் அவனது நெற்றியில் முத்தமிட்டு அவனை தன் அரவணைப்பில் வைத்து கொண்டாள். சோகத்திற்கு நடுவே அவர்களின் காதல் அங்கே ஆழமாக மலர்ந்தது. சௌமியா ஆபீஸுக்கு சென்று அந்த முக்கியமான 100 கோடி கிளைண்ட் ப்ராஜெக்டை ஃபைல்களை கவனமாக எடுத்துக்கொண்டு தன் ஸ்கூட்டரில் கிளைண்டின் கம்பெனியை நோக்கி புறப்பட்டாள். மாலை நேரம் மெல்ல இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. சௌமியா ஒரு ஒதுக்குப்புறமான மேம்பாலத்தின் கீழே சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு கரிய நிற வேன் அவளது ஸ்கூட்டரை மறித்து நின்றது. காரிலிருந்து முகமூடி அணிந்த 4 மர்ம நபர்கள் பாய்ந்து இறங்கினர். சௌமியா அதிர்ச்சி அடைந்து, யார் நீங்க, வழியை விடுங்க என்று கத்துவதற்குள் ஒருவன் அவளது வாயை பலமாக பொத்தினான். மற்றொருவன் அவளது கையில் இருந்த முக்கியமான ப்ராஜெக்ட் ஃபைல்களை பிடுங்கினான். சௌமியா எவ்வளவு போராடியும் அந்த மர்ம கும்பல் அவளை வலுக்கட்டாயமாக அந்த வேனுக்குள் தூக்கி போட்டு
பூட்டியது. வேன் அதிவேகமாக பறந்தது. காரில் சௌமியாவின் போன் கீழே விழுந்து கிடந்தது. அதில் திலீபனிடமிருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தன. மருத்துவமனையில் பார்வதியின் சதி முறியடிக்க திலீபன் போராடி கொண்டிருக்க, இங்கே சௌமியா மர்ம கும்பலால் கடத்தப்பட்டிருக்கிறாள். அந்த கடத்தல்காரர்கள் யார்? இதைய தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.